எழுது பலகை மூலம் மாணவர்களுக்கு எண்கள் மற்றும் எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தல். ஸ்மார்ட் போர்ட் பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை மேற்கொள்ளுதல். அதில் வரும் செயலிகளை மாணவர்கள் தாங்களாகவே செயல்பட ஊக்குவித்தல். டேபை பயன்படுத்தி எண்கள் மற்றும் எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தல் மற்றும் கணித செயல்பாடுகளை மாணவர்கள் தாங்களாகவே செய்ய அவர்களை ஊக்கப்படுத்துதல். பெண் குழந்தைகள் தினம் போன்ற முக்கியமான தினத்தன்று ஓவியப் போட்டி வைத்து மாணவர்களின் ஓவியத் திறனை வெளிக்கொணர்தல். பாரம்பரிய ஓவியமான வார்லி வரைபடம் கற்றுக் கொடுத்து பாட கருத்தை வெளிப்படுத்தச் செய்தல். பாட கருத்தை அதிலுள்ள கதாபாத்திரங்கள் போல் வேடமிட்டு நடிக்கச் செய்து நன்றாக வலுப்படுத்துதல். கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் ஈடுபட வைத்தல். கற்பித்தல் துணைக்கருவிகளை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்களாகவே கற்பித்தல் செயல்பாடுகளில் ஈடுபடுதல். செயல் திட்டங்களை மாதிரியாக செய்து காண்பித்து செயல் திட்டங்கள் செய்து வர ஊக்கமளித்தல். பள்ளியில் நடைபெறும் விழாக்களில் சமத்துவத்தை ஏற்படுத்த அனைத்து மாணவர்களையும் விழாக்களில் பங்கேற்க செய்தல். மேலும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்து பள்ளியின் வளர்ச்சிகளில் பயன்படுத்துதல். அவர்களையும் பள்ளியின் விழாக்களில் கலந்து கொள்ள செய்து சமத்துவத்தை ஏற்படுத்துதல். உணவு திருவிழாக்கள் பள்ளியில் நடத்தி பாரம்பரிய உணவின் முக்கியத்துவத்தையும் அதன் பயன்பாடுகளையும் எடுத்து கூறி பெற்றோர்களை பள்ளிக்கு வரவழைத்து பார்வையிடச் செய்தல். மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த செய்தித்தாள்கள் மற்றும் நூலக புத்தகங்களை கொடுத்து படிக்க வைத்தல். பாலின வேறுபாடை நீக்கி மாணவர்களை குழுக்களாக பிரித்து பள்ளியின் செயல்பாடுகளில் ஆர்வமுடன் ஈடுபடச் செய்தல். பாரம்பரிய கலையான சிலம்பக் கலையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வெளியில் நடக்கும் போட்டிகளிலும் பங்கு பெறச் செய்து பாராட்டு பரிசு பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்துதல். சுற்றுப்புற பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை நாடகங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு ஏற்படுத்துதல். மேலும் நெகிழிப்பையை சேகரித்து அதனை அகற்றுதல். விதைகள் சேகரித்தல் மற்றும் சேகரித்த விதைகளை விதை பந்துகளாக்கி அருகில் இருக்கும் மலைப்பகுதிகளில் வீசச் செய்தல். வீட்டில் மரம் வளர்த்தல் அதன் மூலம் பசுமையை காத்தல். மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க பெற்றோருடன் விழிப்புணர்வு பேரணி நடத்துதல். மாணவர்களுக்கு பெல்ட் ஐடி கார்டு டை போன்றவற்றை என் சொந்த செலவில் வாங்கி தருதல். அருகில் நடக்கும் புத்தக கண்காட்சியில் என்னுடைய கற்றல் கற்பித்தல் பொருட்களை காட்சிப்படுத்தி அங்கு கிடைக்கும் நூலக புத்தகங்களை வாங்கி வருதல். பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பணியிடை பயிற்சியின் மாநில கருத்தாளராக செயல்படுதல். சிறப்பாக செயல்பட்டதற்கு பதக்கங்கள் பெறுதல். அவ்வாறு எடுத்து வந்த பயிற்சியினை ஒன்றிய அளவில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பாக கொண்டு சேர்த்தல். மாணவர்களைப் போலவே ஆசிரியர்களையும் செயல்பாடுகள் செய்ய வைத்து அதன் மூலம் கருத்தை வலுவூட்டுதல். கலை திருவிழாக்களில் மாணவர்களை ஆர்வமுடன் பங்கேற்க ஊக்கமளித்தல். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் சார்ந்த பேச்சுப் போட்டியில் பங்கு பெற்று பரிசுகள் பெறுதல். இணையவழி கல்வி வானொலி குழுவின் செயல்பாடுகளில் மாணவர்களை பங்கெடுக்கச் செய்தல். சுமார் 500க்கும் மேற்பட்ட அஞ்சல் அட்டைகளில் தேசிய மாநில சின்னங்கள் வரைதல் தேச தலைவர்களின் படங்கள் வரைதல் போன்ற செயல்பாடுகளில் மாணவர்களை பங்கெடுக்கச் செய்து அதை ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிய வைத்து அவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் பெற்றுத்தருதல். ஒவ்வொரு மாதத்தின் முக்கிய தினத்திற்கும் மாணவர்களை குரல் பதிவு செய்து அதற்கு ஏற்ப அவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் பெற்று வழங்குதல். இணையவழி கல்வி வானொலி குழுவின் செயல்பாடுகளில் மாணவர்களை ஆர்வமாக ஈடுபடுத்தியதனால் ஆசிரியர் தினத்தன்று சமூக சேவகர் விருது வழங்கி என்னை கௌரவப்படுத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சொசைட்டி நேஷனல் பில்டர் அவார்டு கொடுத்து எனக்கு மகிழ்ச்சியை அளித்தனர். திருச்சி குமுளூர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் நடந்த பாராட்டு விழாவில் இணையவழி கல்வி வானொலி குழுவின் செயல்பாடுகளில் சிறப்பாக பங்கு பெற்றமைக்கு எனக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைத்தது. நாமக்கல் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக நடந்த ஆசான் கூடுகை நிகழ்வில் பங்கு பெற்று என் மாணவ செல்வங்களை சிறப்பாக செயல்பாடுகள் செய்ய வைத்ததனால் வகுப்பறை அரசர் விருது கொடுத்து என்னை கௌரவப்படுத்தினார். நாமக்கல் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆசான் கூடுகை எனும் நூலில் என் மாணவ செல்வங்களின் செயல்பாடுகள் நிறைந்த கட்டுரை பகுதி இடம்பெற்றதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளை ஆசிரியர் தின விழாவில் எனக்கு பாராட்டு செய்தனர்.
ராசிபுரம் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெறும் அனைத்து தன்னார்வ பயிற்சிகளிலும் நான் ஈடுபட்டு வருகிறேன். வார்லி படங்கள் மூலம் கருத்தை வெளிப்படுத்துதல் எனும் தலைப்பில் பல்வேறு ஓவியங்கள் வரைந்து என்னுடைய ஓவியங்கள் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிய வைக்கப்பட்டு அதற்கு எனக்கு சான்றிதழும் பதக்கங்களும் கிடைத்தது. எளிய செலவில் தொலைநோக்கியை தயார் செய்து அதை என் மாணவ செல்வங்களுக்கு கொண்டு சேர்த்து நிலவை உற்று நோக்கி ஆய்வும் பணியை மேற்கொண்டு வருகிறேன். என்னுடைய இந்த பணிக்காக மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டில் என் பதிவுகளை பதிய வைத்து சான்றிதழும் பதக்கங்களும் பெற்றுத்தந்தனர். ஏழை மாணவிக்கு சீருடை வழங்குதல், வயதானவர்களுக்கு குளிர்காலத்தில் போர்வை வழங்குதல், மாற்றுத்திறனாளிக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன். எண்ணும் எழுத்தும் திட்ட இயக்குனர் ஐயா அவர்கள் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை பார்வையிட என் பள்ளிக்கு வருகை புரிந்து கற்றல் கற்பித்த செயல்பாடுகளை பார்த்து என்னை பாராட்டி ஊக்கப்படுத்தி சென்றார். பள்ளி பெற்றோர்களும் முன்னாள் மாணவர்களும் என்னுடைய செயல்களை உற்று நோக்கி எனக்கு நினைவு பரிசு வழங்கி என்னை கௌரவப்படுத்தினர்.